ஏற்கனவே 4000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இங்கே செயல்படுது. இப்போ 8000 மாறும். புதிய புதிய நடைமுறை திட்டங்களை இப்போ 4 மாதத்துல உருவாக்குவாங்க. பாருங்கள் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஆண்களுக்கும் இலவச அது ஈடு கொடுக்க முடியுமா தாவேக்காயில்? என்ன மக்கள் எல்லாம் மாறி மாதக்கணக்கில் ஆச்சுங்க. இவங்க என்ன வேணாலும் கொண்டு வரட்டும். இப்போ என்ன எல்லாரும் கேட்குறாங்க, 4.5 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ ஆண்களுக்கும் இலவச பேருந்து, ஆண்களுக்கும் 1000 ரூபா திட்டம், டெய்லி குடிக்கிறதுக்கு 1000 ரூபா பத்தலைங்கிற கணக்கில் இப்போ உருவாக்குவாங்க. ஏற்கனவே 4000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இங்கே செயல்படுது. இப்போ 8000 மாறும். ஒன்றும் பிரச்சனை. அவங்க தான் 2.0ன்னு சொல்லியிருக்கிறாங்களே. படுகொலைகள் அதிகரிக்கும், பாலியல் தொல்லைகள் படுகொலைகள் நிறைய அதிகரிக்கும். அதை விட பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இதான் உங்களுக்கு இந்த தாவேக்காவுக்கு இது முன்னாடி கணிச்சது தான். ஆமாம், நீங்கள் இந்த திமுக இப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வகுப்பு எல்லாமே தெரியும். எல்லாம் நான் என்ன கவுண்டரா இது என்ன பண்ணலாம்? நாங்கள் கவுண்டரே கொடுக்க வேண்டாம், மக்கள் கொடுப்பாங்க. மக்கள் தான் முடிவு எடுக்கணும் இந்த அரசாங்கத்தை தீர்மானிப்பதற்கு. அது ஓட்டு போட்டுட்டு மட்டும் உரிமையை முடிஞ்சு வச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இல்லை. வழிநடத்துகிற இடத்திலும் மக்களை பண்படுத்துகிற வேலையை தான் தமிழக வெற்றி கழகம் செய்ய இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இவங்கெல்லாம் ஓட்டுக்காக மட்டும்தான் ஓட்டை வாங்கி கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்றி வந்தால் கொள்ளையடிக்க வேண்டும். கொள்ளையடித்தால் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். இது ஒரு பெரிய அஜெண்டா திட்டம். எங்களுக்கு அந்த நோக்கம் அல்ல. இவர்கள் இதுவரை நடைமுறைப்படுத்திய அனைத்து விஷயங்களையும் அப்படி வச்சுட்டு புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு தான் எங்கள் தலைவர் முயற்சி எடுக்கிறார். அதற்கான வீரியமான நடைமுறை சாத்தியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். விரைவில் தேர்தல் அறிக்கை எல்லாம் வரப்போகுது. அப்போ பாருங்கள் என்ன நாடே அதிர்கிற வகையில் இவங்க எத்தனை 1000 கோடி வேணாலும் செலவழிக்கும்.